ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரிபிள்எம்சி காயின் ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் சார்பாக உங்க எல்லாத்தையும் வரவேற்றுக்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த லீடர்ஸ் எல்லாத்துக்குமே, நம்மளோட ஜெயக்குமார் சார், சந்தோஷ் சார் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி நான் செஷனுக்குள்ள கொண்டு போறேன். இந்த என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ட்ரிபிள்எம்சி காயினோட ப்ராஜெக்ட் பட் முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கிரிப்டோனா என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு துறை வளருது அப்படின்னா அந்த துறையில நம்ம ஜெயிக்க வேணாம், அந்த துறையில உள்ள போக வேணாம். அட்லீஸ்ட் அந்த துறையை பத்தி ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறது தப்பு இல்லையே, ரைட்டுங்களா? என்னன்னா இந்த உலகம் இன்னைக்கு நம்ம வெறும் புத்தகம் மட்டுமே படிச்சு நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்குமா? கிடையாது. புத்தகத்தை தாண்டி ஒரு விஷயம் வெளியில கத்துக்கும் போது நம்ம வளர்ச்சி ஏற்படும்பாங்க. இன்னைக்கு சொல்லுவார் நம்மளோட காமராஜர் ஐயா வந்து சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா படிக்காத நிறைய விஷயம் சொல்லுவாரு. பெரிய எஜுகேட்டட் கிடையாது, பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சது எல்லாமே பிரமித்து வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம எஜுகேஷனை தாண்டி வெளியே கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல புரட்டி போடும் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் பெரிய உதாரணமான மக்கள். இப்ப நிறைய மக்கள் நம்ம சொல்லிட்டே போலாம், ரைட்டுங்களா? அப்போ நம்ம இந்த விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கிரிப்டோனா என்னங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். முதல்ல கிரிப்டோனா என்ன, எப்படி கிரிப்டோ உருவாச்சு? இன்னைக்கு சைனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் 2008 வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. டிஜிட்டல் கரன்சி. அது வரைக்கும் என்ன பணம் என்ன பண்ணிருப்போம், கிட்டத்தட்ட பட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், பேப்பர் கரன்சி வந்து, பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வந்து, கோல்டு வந்துச்சு, மெட்டல் கார்ட்ஸ். இது எல்லாமே பணத்தோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பரிணாம வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயினை, பிட்காயின் சொல்லக்கூடிய ஒரு மதர் காயின் வந்து சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற நபர் உள்ள கொண்டு வர்றாரு. சரிங்களா? இது எதுக்காக கொண்டு வர காயின் அப்படின்னா, எல்லா நாட்டுக்கும் தனித்தனி பணம் இருக்கும். நம்ம இந்தியான்னு எடுத்துட்டீங்க, இந்தியன் ருபீஸ்பாங்க, அமெரிக்கா எடுத்தா USDT-பாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கம் ஒரு பணம் இருந்துச்சு. ஆனா நாடு முழுக்க ஒரே பணமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி கொண்டு வரப்பட்டது. ஆனா அவர் என்ன நினைச்சு கொண்டு வந்தாரோ இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அன்னைக்கு நிறைய பேர் ஏத்துக்கல. நிறைய பேர் வந்து எகென்ஸ்டா பேசுறாங்க, ஸ்கேம்னு சொன்னாங்க. இது எப்படிப்பா பணத்தை கண்ணுல பாக்குற பணமே நம்ப முடியாது, இதுல எப்படிப்பா பணம் போட்டு வைக்கிறதுனாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் உடைச்சு சுக்குநூறாக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜியோட வளர்ச்சி, ஃபியூச்சர் டெக்னாலஜியோட வளர்ச்சி. அதுதான் விஷயம். இன்னைக்கு பங்கு சந்தையில ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு யூஎஸ்சி கவர்மெண்டாலும் சரி, சைனாவா இருந்தாலும், ஜப்பானா இருந்தாலும், இன்னைக்கு உலக நாடுல நீங்க நிறைய பட்டியல் நாடுகளை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கோல்டு வந்து லிக்விட்டா ஒரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு நகை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாவோ இல்ல ஒரு சேவிங்ஸாவோ நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி மற்ற நாடுகளும் வந்து நகையும் வந்து ஒரு சேவிங்ஸாவோ, ஏதாவது ஒரு போர் நடக்கும் போதோ, இயற்கை சீற்றம் நடக்கும் போதோ எப்படி வந்து ஒரு நகையை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் பிட்காயினை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நகைக்கு ஈக்குவலா இன்னைக்கு பிட்காயினும் ஹோல்ட் பண்ணி ஒரு பல நாடுகளே வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. கிரிப்டோ கரன்சி விஷயம்னு பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்கோசரம் அது தப்பான விஷயம் இல்ல. ஒரு விஷயம் முழுமையாக தெரியாம அது சரின்னு சொல்றது தப்பு. ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது புத்திசாலித்தனமான ஒரு வேலை அப்படின்னா. ஒரு விஷயத்த தெரியாம தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அப்போ இன்னைக்கு கிரிப்டோனா அப்படிங்கிறது இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. எஸ், இது கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மிகப்பெரிய லெவல்ல எப்படி அதை பாதுகாக்கிறது, கிரிப்டோங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு கோல்டு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, கொண்டு நான் வீட்டுல ஒரு வீட்டுல வந்து பீரோல வச்சிடறா, இல்லைன்னா வீட்லயே ஒரு சேஃப்டி லாக்கர்ல வச்சிடறோம் அப்படிங்கிறோம். ரைட்டுங்களா? அது பத்திரமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம். சேஃப்டி லாக்கர்ல இங்க வைக்கிறோம், இல்லைன்னா பேங்க்ல வைக்கிறோம். இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வழி, ரைட்டுங்களா? அப்போ கிரிப்டோக்கு என்ன லாக்கர், கிரிப்டோ எப்படி சேஃப்டியா வச்சுக்கிறது, கிரிப்டோல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல கிரிப்டோல பிசினஸ் பண்றேன், இல்ல கிரிப்டோல ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நாலேஜ் வளர்த்தக்கூடிய இடம். எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, இதுக்குத்தான் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டது. பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி உலகை ஆளக்கூடிய டெக்னாலஜி. நீங்க இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டா, நீங்க இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவோ, மொபைலோ, லேப்டாப்ஸோ இதெல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம்ல இதெல்லாம் லோட் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர்ல சிஸ்டம்ல லோட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் தான் நமக்கு பேக்கப் எடுத்து கொடுக்கும், அது அப்பப்ப அப்டேட் பண்ணும். இதெல்லாம் நடக்கும், ரைட்டுங்களா? இனிமேல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாவோ இது எல்லாம் ஃபியூச்சர்ல எதுவா வரப்போகுதுன்னா கம்பல்சரி பிளாக் செயின் கனெக்ட்ல வரப்போகுது. ஏன் பிளாக் செயின்ல கனெக்ட்ல வருதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிளாக் செயின் கனெக்ட் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம். என்னன்னா, இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து நீங்க என்னதான் வந்து ஆல் கிளியர் கொடுத்தாலும் அந்த கம்பெனில நீங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிற
அந்த முக்கியமான சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அது இன்ஸ்டாவா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், நீங்க எதெல்லாம் சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்களோ, எதெல்லாம் நீங்க டெலிட் பண்றீங்களோ அது ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பிளாக் செயின் மூலமா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கரெக்ட் ஆகுதுன்னா ஒன் டைம் நீ கிளியர் பண்ணதான். அது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு எடுக்கவே முடியாது. ஒரு டைம் கிளியர் பண்ணதான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க சேட் பண்றதையோ மத்த எந்த விஷயத்தையும் யாருனாலும் டிரான்ஸ்ஃபார்மா பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. அப்போ உங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனா பார்க்கப்படும், இந்த சேஃப்டி இருக்கப்படும். ஏன்னா இந்த பிளாக் செயினை யாரும் ஹேக் பண்ணவோ உடைக்கவோ இதை எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் இந்த பிளாக் செயின். அப்போ இந்த பிளாக் செயின்ல எப்படி இதெல்லாம் ஒரு செக்யூர்னஸ் வரப்போகுதோ அண்ணா இன்னைக்கு செக்யூர்னஸே இருக்கக்கூடிய விஷயம் எது சைன்ல பக்காவா பார்க்கப்படக்கூடிய விஷயம். அது பத்திரமா வைக்கப்படுது. ஏன்னா அது யாரும் ஹேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது, ஸ்கேம் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிளாக் செயின் பத்தி நிறைய பேச முடியும். அப்கமிங் ஒவ்வொரு செஷன்ஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நம்ம என்ன விஷயம், ஃபியூச்சர் பிளாக் செயின்ல என்ன சொல்லிருப்போம், இதெல்லாம் வர்றது மட்டும் இல்லாம நிறைய கேமிங் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் மூலம் எப்படி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வரும்போது கேமிங் மூலமாவும் பெரிய லெவல்ல ஹோப் இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின்ங்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும் போது எல்லாமே பிளாக் செயின் வந்துடும். இன்னைக்கு நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரப்பதிவே பிளாக் செயின் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு விஷயமும் பிளாக் செயின்ல வரும்போது ஃபேண்டாஸ்டிக்கான விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? இது பிளாக் செயின் பத்தி. அப்போ இந்த பிளாக் செயின்ல இயங்கக்கூடிய ஒரு காயின் தான் நம்ம ட்ரிப்ளன்சி காயின். இன்னைக்கு ட்ரிப்ளன்சி காயின் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் மீ மில்லியனர் காயின் அப்படிம்பாங்க. இது உண்மையாலுமே வந்து ஒருத்தர் மில்லியனர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்த விஷயம். இன்னைக்கு இந்த டைம்ல கிரியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கான ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட டிப்ளமசி காயின்ல இன்சேப் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் இது எல்லாம் விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி வந்து இதுல இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? நிறைய ஸ்மார்ட் கான்டாக்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் வெப்3 கேம்ஸ் அதே மாதிரி டிஜிட்டல் ஓனர்ஷிப்ஸ் நம்மளே நம்ம ஓனர்ஷிப்பா இருக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஹை லிக்விட்டி பிளஸ் வந்து ஷாப் பண்ணிக்கிறவான விஷயங்கள். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் சப்ளைங்கிறாங்க. நம்மளோட காயின்ஸ் எடுத்தீங்கன்னா பின்னாடி சொல்றேன். கிட்டத்தட்ட நம்மளோட காயின் குறிப்பா பேர் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2,10,00,000 காயின் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரியேட்டர் மூலமா கொடுக்கப்பட்ட விஷயம். பிட்காயின் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிட்காயினோட ரேட் எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான சப்ளை இருந்துச்சு, அதிகமான மக்கள் இருந்தாங்க. எப்பவுமே ஒரு பொருள் வந்து கம்மியான சப்ளை இருக்குது, மக்கள் அதிகமா அதை விரும்புறாங்க அப்படின்னா அதோட பொருள் விலை அதிகமாயிருக்கு. அது இப்ப கோல்டா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்ப தக்காளியே ஆகட்டுங்க. தக்காளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணும்போது ரேட் கம்மியாயிடும். விவசாயம் பண்றாங்க அப்படிங்கும் போது தக்காளி குவான்டிட்டி கம்மியா வரும், மக்கள் அதிக தேவை இருக்கும், தக்காளியோட ரேட்டு கூட அதிகமாகும். ரைட்டுங்களா? அது தக்காளியா இருந்தாலும் சித்தோவா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் டைமண்டா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். ரைட். அப்ப எந்த ஃபார்முலாவில எந்த மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு நம்ம டிமாண்ட் சப்ளை இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு மக்களோட எண்ணிக்கை நீங்க பாருங்க, அவ்வளவு மக்கள்களை நம்ம கம்மியா போட்டோம். ரைட். இன்னைக்கு பிளே த கேம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மூலமா பிளே த கேம் இருக்குது. எக்கோ சிஸ்டம் வாங்க. இன்னைக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி எப்படி இல்ல நிறைய கிரிப்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைசேஷன் பண்றது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ எப்படி கரெக்டான ஒரு கிரிப்டோவா அப்படிங்கிறது. முதல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஓன் பிளாக் செயின் இருக்கான்னு பாருங்க. ஓன் பிளாக் செயின் அப்படிங்கும் போது நம்மளால வந்து நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். ஓன் பிளாக் செயின்ல இருக்குது. ஏன்னா ஓன் பிளாக் இருக்கிற காயினை வந்து க்ளோஸ் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். க்ளோஸ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல எப்பவுமே அதை அழிக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடும். எப்பவுமே அழிக்க முடியாது. ஒரு கிரிப்டோல வந்து ஒரு பிளாக் செயின் வந்து கனெக்ட் பண்ணி சப்போஸ் வந்து என் பேர் அன்புமணிக்கு
ஆன்டி மினின்னு போட்டா கூட அதை அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு புள்ளி கூட பிளாக் செயின்ல கிரியேட் பண்ண விஷயத்தை அழிக்க முடியாது. யாருமே கிரியேட் பண்ற நினைச்சாவே அழிக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்போ ஒரு பிளாக் செயின் இருக்கக்கூடிய காயின், அப்போ பிளாக் செயின்ல மட்டும் ஒரு காயின் இருந்தா வருமா அப்படின்னா கிடையாது. அது ப்ராஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராஜெக்ட் இருக்கணும் அந்த காயின்ல. அந்த ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளரும். இன்னைக்கு எத்திரியம் வளர்ந்ததுக்கான காரணம் நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அதான் எத்திரியம் பெரிய உள்ள பீக்காச்சு, ரைட்டுங்களா? அப்போ எந்த ஒரு கிரிப்டோ தன்னோட ப்ராஜெக்ட்ஸ கையில வச்சிருக்காங்களோ, எக்கோ சிஸ்டத்தை கையில வச்சிருக்காங்களோ, அந்த கிரிப்டோ மிகப்பெரிய லெவல்ல வளரும், ரைட்டுங்களா? அதை நம்பி நிறைய மக்கள் இன்வெஸ்டும் பண்ணுவாங்க. ஏன்னா கிரிப்டோ அப்படிங்கிறது மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராஜெக்ட் ரீதியா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் கம்பெனி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரைட்? அடுத்த விஷயம், இன்னைக்கு இது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய கேம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வச்சு நம்மளால கேம் விளையாண்டு எய்ம் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா A4 கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகோ சிஸ்டம் வச்சிருப்போம். இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் நம்மளதுல இது ஒண்ணு, ரைட்டுங்களா? அடுத்து யூபிட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். உங்களுக்கு தெரியும், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ட்ரேடிங்ல ஒரு மிகப்பெரிய லெவல நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கரன்சி அண்ட் கோல்டுல ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம யூபிட் மார்க்கெட் நம்மளது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அங்க ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இன்னைக்கு நிறுவனம் பண்ணி கொடுத்திருக்கு. அதே மாதிரி யூபிட் கார்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ். இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட், சொல்லக்கூடிய மீச்சோ ஆகும், சரி, இதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், கரெக்டுங்களா? இது மட்டும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மா? இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சுங்க. இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சென்னையில ஒரு ஆப் வந்துருச்சு, அது ஆன்லைன். எப்படின்னா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பிரியாணி சமைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஆப் மூலமா நீங்க பிரியாணி சமைக்கணும்னு ஒருத்தர் போட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு குக் வந்துருவாரு. நீங்க அந்த பிரியாணிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் மட்டும் வாங்கி வச்சா போதும். அரிசி வேணும், சிக்கனோ என்ன பண்ணுமோ அதை மட்டும் வாங்கி வச்சீங்கன்னாவே அதையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இனிமேல் ஊட்டி விடுறதான் பாக்கி, ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆன்லைன் வளர்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது வளர்ந்தே தீருங்கிறது தான் கட்டாயம், ரைட்டுங்களா? அப்போ இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கிட்ட இருக்குது, ஒரு ஈகோ சிஸ்டமா இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே நம்ம சந்தோஷப்படணும். ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், சரிங்களா? அப்ப யூபிட் கார்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியும்? நம்ம யூபிட் கார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணீங்க இது ஆன்லைன் பர்ச்சேஸ். நீங்க பர்ச்சேஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிரிப்டோ மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க, அதான் விஷயம். இன்னைக்கு ஒரு கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிற கிரிப்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைங்க, அடிக்கடி உதாரணம் சொல்ல, ஒரு 500 ரூபாய் உங்க கையில பணம் இருக்குது. அந்த பணத்தை எங்கேயுமே உங்களால செலவு பண்ண முடியலன்னா அந்த 500 ரூபாய்க்கு வேல்யூ கிடையாது, வெறும் பேப்பர். அதே மாதிரிதான் கிரிப்டோ. நீங்க வெறும் கிரிப்டோ வேலட்ல மட்டும் வச்சிருக்கீங்க, எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிரிப்டோவுக்கு எப்படி வேல்யூ? அது கிரிப்டோவுக்கும் வேல்யூ இல்லை. அது கிரிப்டோன்னு சொல்லலாம். அந்த காயின் 1 கோடி கூட ஒரு காயின் போட்டுங்க, 2 கோடி கூட போட்டு, 10 கோடி கூட ஒரு காயின் போட்டு, ஆனா சின்ன காலத்துல இருந்துச்சு அது யூஸ் பண்ணவே முடியலன்னா அது எத்தனை கோடி போனா என்ன கோடி வச்சு பருத்தி மூட்டை அந்த குடோன்லயே இருந்திருக்கலாம், ரைட்டுங்களா? சந்தானம் சொன்ன மாதிரி. அப்போ இந்த கிரிப்டோ அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூவான விஷயம். இதை நீங்க நம்மளோட யூபிட் மார்க்கெட்ல பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும், மிகப்பெரிய வேல்யூவான விஷயம், ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஎக்ஸ், இன்னைக்கு பேன்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கார்டு. இந்த கிரிப்டோ கார்டு கூடயும் கொண்டு போயிட்டு நீங்க இமிடியா ஐஎன்ஆரா மாத்தி எப்படி போன்பே, ஜிபேல யூஸ் பண்றீங்களோ எல்லா விஷயத்தையும் இதுல பண்ணிக்க முடியும். அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், எலக்ட்ரானிக் பில் கட்டிக்க முடியும், கேஸ் பில், மாதிரி A to Z போன்பே, ஜிபேல என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் கியூஆர் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை சென்ட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? எங்க வேணா போய் உன்னால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்மோட டிப்ளமசி காயின், ரைட்? அப்ப எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Web3 கேம். இந்த Web3 கேம் வந்து உலகத்தை மிகப்பெரிய உருவாக்கக்கூடிய விஷயங்க. ஏன்னா இந்த Web3 கேம் மூலமா இந்த ஒரு விஷயத்த மூலமா விஷுவலாவே நீங்க லேண்ட் வாங்க முடியும், விஷுவலாவே நீங்க வீடு வாங்கி ரெண்ட் கொடுக்க முடியும், சேல் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் விஷுவலா வரப்போகுது. நீங்க எல்லாம் எதெல்லாம் நேச்சுரலா பாத்தீங்களோ அது எல்லாம் விஷுவலேஷன்ல வரப்போகுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, உலகம் எங்க வளர்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பொருளை வாங்க முடியும், விற்க முடியும். அப்போ இந்த Web3 அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த Web3 அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஒரு விஷயம் இங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னா சன் ஒருத்தர் பக்கம் வெளியில இருக்காங்க அப்படின்னா அது மூலமா கனெக்ட் பண்ணி நேர்ல பேசக்கூடிய விஷயம் கூட இதுல நேர்ல பேசுற மாதிரி விஷயத்த கூட பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஃபியூச்சருக்கான ஒரு விஷயங்க இந்த Web3 அப்படிங்கிற விஷயம். நம்ம மிகப்பெரிய உள்ளது கேமிங் மட்டும் கிடையாது, Web3 மிகப்பெரிய வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டுங்களா? அது நம்ம நிறுவனம் கையில் எடுக்க போகுதுன்னு நினைக்கும் போது அப்கமிங் பெரிய விஷயம், சரிங்களா? இதுல வந்து நம்ம டோக்கனாமிக்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் ஆகும், ரைட்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு கம்பெனி, நம்ம கம்பெனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேக்கிங் பின்னாடி சொல்றேன். ஸ்டேக் கொடுக்கும்போது எப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச், நம்ம எதுல எக்ஸ்சேஞ்ச், காயின் ஸ்டோர்ல எக்ஸ்சேஞ்ச்ல வச்சிருக்கோம். ரைட். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம வாங்கிக்கலாம் வித்துக்கலாங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு காயின் ஸ்டோர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற காயின் தான் நம்ம காயின். வெளியே எங்கேயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு காயின். ரைட். இன்னைக்கு வந்து இது எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கிறது? இன்னைக்கு ஒரு பணம் பேங்க்ல வச்சுக்கிறோம், இல்லைன்னா வீட்டுல பீரோல வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? ஒரு பீரோ அண்ட் பேங்க். இது வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட்டும். ரைட்டுங்களா? கிரிப்டோல என்ன பண்ணணும்னா வாலெட்டும். இந்த வாலெட்ல நம்மோட கிரிப்டோவை கொண்டு போய் இந்த வாலெட்ல வச்சுக்கலாம். இந்த வாலெட் எப்படி சேஃபா இருக்குமா அப்படின்னா 100% சேஃபா இருக்கும். ஏன்னா இது ஒரு பிளாக் செயின்ல கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ரைட். முதல் விஷயம் பிளாக் செயின்ல கனெக்ட் பண்ண விஷயம். இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான நிறுவனங்களை தான் நம்ம வந்து அந்த வாலெட்ல வைக்க போறோம். இது எந்த மாதிரி விஷயம் வைக்கலாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டோக்கன் பாக்கெட், சேஃபாலு, மெட்டாமாஸ், சரிங்களா, ட்ரஸ்ட் வாலெட், இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாலெட்ல நம்ம கொண்டு போய் நம்மளோட கிரிப்டோவை வச்சுக்க முடியும். எடுத்து சேல் பண்ணிக்க முடியும், இல்ல சேஃபா வச்சுக்க முடியும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்க முடியும். இது நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. உங்களை தவிர இது வேற யாரும் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அங்க உங்களுடைய பேங்க் மாதிரி இந்த அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற விஷயம். இது மாதிரி இது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட எக்ஸ்சேஞ்சில இருந்தும் பணம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் கம்பெனி பண்ணி கொடுத்துருக்காங்க. இமிடியேட்டா யூஎஸ்டிடியா மாத்திக்க முடியும். நம்மளோட யூபிட் ஷாப்ல நம்ம ட்ரிப்ளம்சி காயின் உங்களுக்கு வருது. அந்த ட்ரிப்ளம்சி காயினை வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிட் கார்டுல செலவு பண்ணிக்கலாம், பேஎக்ஸ்ல செலவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்மளோட யூபிட் ஷாப்புக்குள்ள கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடியா வந்துடும். சரிங்களா? யூஎஸ்டிடியா வந்துடும். ரைட்டுங்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டான விஷயம். சரி சார், நான் ஸ்டேக்கிங் கொடுக்கறது என்னெல்லாம் ஸ்டேக்கிங்ஸ் கொடுக்க முடியும், எப்படி ஸ்டேக்கிங் கொடுக்கறது? சரிங்களா? இது ரெண்டு விஷயம் பேசுறேன். முதல்ல ஸ்டேக்கிங் ஒரு $50 வந்து $1000 வரைக்கும் உள்ள ஸ்டேக்கிங் கொடுக்கலாம். $50 கூட நம்ம ஸ்டேக்கிங் கொடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேக் கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா $1000 கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். இது ரெண்டு விதமா இருக்கு. சரி சார், இதுல நான் பண்றேன், கம்பெனி எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது கேட்கணும்ல? ரைட்டுங்களா? எப்படி கம்பெனி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் மூலமா வரக்கூடிய லிக்விடிட்டி தான் கம்பெனி கொடுக்குது. இன்னைக்கு கம்பெனி வந்து அந்த லிக்விடிட்டி உள்ள போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டேக்கிங் கொடுக்கறதால ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இருக்கக்கூடிய நம்மளோட பே கார்டு வாங்குறது, இது மாதிரி சொல்லக்கூடிய லிக்விடிட்டி எல்லாமே இருக்கும்ல. இந்த ஹால் லிக்விடிட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்ல இருக்கும். நீங்க இதை பாத்தீங்களா, யூபிட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டியா இருக்கும். கம்பெனி வந்து இப்ப பண்ணும்போது 100 கோடி வந்து லிக்விடிட்டியோட கம்பெனி ட்ரிப்ளம்சி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. டேக்கிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 150 கோடி ஆயிடுச்சு. இந்த 150 கோடியை கிரியேட்டரே நினைச்சா கூட எடுக்க முடியாது. கிரியேட்டரே நினைச்சா கூட இந்த லிக்விடிட்டி ஃபண்ட் வந்து எடுக்கவே முடியாது. இந்த லிக்விடிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள வந்து ஸ்டேக்கிங்குள்ள உள்ள வராங்களோ அவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம். இதை அவங்க இமிடியட்டா எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேக்கில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை ஸ்டேக் கொடுத்து அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டை இமிடியட்டா கொண்டு போய் யூஎஸ்டிடியா மாத்திட்டு லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பெனி 150 கோடி வச்சிருக்காங்க. சும்மா ஜீரோல ஸ்டார்ட் பண்ணலாம். 150 கோடியோட இந்த ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 100 கோடியில் ஸ்டார்ட் ஆச்சு. 50 கோடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் உள்ள வந்து ப்ராஜெக்ட் மூலமா எல்லாம் பண்ணதுனால ஒரு 50 கோடி உள்ள வந்து ரைட். ஒரு 150 கோடி லிக்விடிட்டியோட இருக்கு. யார் வேணும் யூஎஸ்டிடியை இமிடியட்டா மாத்திட்டான வாய்ப்பு இருக்கு. ரைட். அப்போ முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது $50 இங்க நம்ம பேசுறோம். இந்த 50 இருந்து $1000 இந்த பிசினஸ் எதுக்கான ஒரு பிசினஸ்ங்கிறத இங்க ஓப்பனா முதல்ல கம்யூனிட்டி பிசினஸ் தெரிஞ்சு. இது மக்களை சார்ந்த ஒரு தொழில். எல்லாமே மக்களை சார்ந்த தொழில். ஒரு சென்னை சில்கா இருக்கலாம், ஒரு துணிக்கடையா இருக்கலாம், நகை கடையா இருக்கலாம், செப்பல் கடையா இருக்கலாம், சீப்பு சோப்பு எந்த கடை விற்கிறனாலும் இன்னைக்கு மக்களை சார்ந்துதான் எல்லா தொழிலும் பண்ணணும். ரைட்டுங்களா? ஆனா மக்களை சார்ந்து தொழில் பண்ற நபர்கள் இன்னைக்கு மக்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்கன்னா கிடையாது. அந்த பிசினஸ் பண்றவங்க மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மக்களை சார்ந்த பிசினஸ் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா மத்த பிசினஸுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டோட்டல் டிஃபரெண்டான விஷயம் என்னன்னா, மத்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முதலாளி சம்பாதிப்பாரு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உழைக்கிற எல்லாருமே சம்பாதிக்கும். யாரெல்லாம் கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு திறமை இருக்கோ, யாரெல்லாம் சார் எனக்கு தெரியல சார், நான் ட்ரைனிங் வர்றேன், மீட்டிங் வர்றேன், எனக்கு பேச தெரியாது, எதை தெரியாது, எதை பத்தி கவலைப்படாம உள்ள இறங்கி உங்க லீடர் சொல்றதை கேட்டுட்டு பிசினஸ் கத்துக்கிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு பிசினஸ் கத்துக்கிட்டு கம்யூனிட்டி டெவலப் பண்றத கத்துக்கிட்டு நீங்க கம்யூனிட்டி டெவலப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையும் பணத்தையும் கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய லெவல பணத்தை கொடுக்கும். இது ஒரு கம்யூனிட்டி பிசினஸ் சொல்லுங்க. எதுக்காக நம்ம கம்யூனிட்டி டெவலப் பண்ண சொல்ல பிசினஸ் நீங்க சம்பாதிக்கிற கம்யூனிட்டி டெவலப் பண்ண. கம்யூனிட்டி டெவலப் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்க ஒருத்தரா ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மாசம் 15 வாங்குறீங்க, 20,000 வாங்குறீங்க, 1 லட்சம் வாங்குறீங்க, 50,000 வாங்குறீங்க. வேலைக்கு போகல அடுத்த மாசத்துக்கு பணம் வராது.
ஆனா கம்யூனிட்டி டெவலப் பண்ண எல்லாத்துக்குமே பணம் வரும். எப்படி கம்யூனிட்டி டெவலப் பண்ண நபர்கள்? இன்னைக்கு வாட்ஸ்அப் உங்க கையில வந்துச்சு, இன்ஸ்டா உங்க கையில வந்துச்சு, பேஸ்புக் உங்க கையில வந்துச்சு. இது எல்லாமே ட்விட்டர் ஆகட்டும் சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லாம் நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதுல எல்லாம் உள்ள வந்து யூசேஜ் அதிகமே கம்யூனிட்டி டெவலப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஓனர் படுத்துட்டே இருந்தாலும் சம்பாதிப்பார். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறாரு. இன்னைக்கு படத்துக்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அவருக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, அவர் நிறைய ரசிகர்கள் இருக்காரு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி பெரிய லெவல்ல ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் அது என்ன வேணா இருக்கலாம். அது நெகட்டிவா இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம். அரசியல் பேச வரல. பட் அங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்டால அங்க நடக்கும். ரைட்டுங்களா? நிறைய பேர் ஓட்டு போடும் போதுதான் அங்க நடக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஜெயிக்கக்கூடிய நபர்கள், சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கம்யூனிட்டி டெவலப் பண்ண மக்கள். அதை நம்ம சென்சிட்டிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணாத மக்கள் எதுக்காக கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னு முதல்ல புரிஞ்சுக்கீங்க. கம்யூனிட்டி டெவலப் பண்ணல அப்படின்னா நீங்க கோடீஸ்வரரோ பணக்காரரோ ஆக முடியாது. நீங்க ஒரு மளிகை கடையில ஒரு 100 பேரோ 150 பேரோ ஒரு 50 பேரோ உங்க கடைக்கு வர்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசணும். ஒருத்தர் கோவமா பேசுவாரு, நீங்க சாந்தமா பேசணும். ஒருத்தர்கிட்ட ஜாலியா பேசணும். தன் முகங்கள் அங்க காட்டணும். எதுக்கு? அந்த கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கோசரம். ஒரு 50 பேராவது கடைக்கு வந்துட்டு போனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த கம்யூனிட்டி டெவலப் பண்ணும். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. இங்க மட்டும்தான் கம்யூனிட்டி டெவலப் பண்றோமா? எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி டெவலப் பண்றாங்க. ஆனா இங்க கம்யூனிட்டி டெவலப் பண்றது தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க கம்யூனிட்டிங்கிறது நீங்க 1000 பேரோ 1,00,000 பேரோ கோடி பேரை உருவாக்குறது கிடையாது. நான் மனசார சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும், உங்க குடும்பம் ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 பேர்த்த உள்ள கொண்டு வாங்க. டைரக்டா ஒரு 5 பேர்த்த உள்ள கொண்டு வாங்க. 5 பேரு கூட நம்ம லைஃப்ல நம்ம நம்பி உள்ள வரக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சக்சஸ் பண்ண உள்ளவா. நான் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போறேன். இது ரிஸ்க் எடுத்து நம்ம சம்பாதிக்க போறோம் சார். எல்லா பிசினஸும் ரிஸ்க் இருக்கு சார். பிசினஸ்னாவே ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஆனா யார் சம்பாதிக்கிறாங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற நபர் தான் சம்பாதிக்கிறார். ரைட்டுங்களா? ஒரு 5 பேர்த்து உள்ள கொண்டு வா. எதுக்காக 5 பேர் சார்? இது வரைக்கும் நம்ம சொல்லிருக்கோம், பினான்சியல் ஃப்ரீடம் வேணும், பினான்சியல் போகணும், நம்ம ஜெயிக்கணும், பெரிய லெவல சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். இது சொல்லிட்டே இருந்து பாருங்க. இப்ப எத்தனை வயசுல உள்ள மக்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? இதெல்லாம் செட்டில் ஆகணும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வரைக்கும் செட்டில் ஆயிருக்குமான்னு பாருங்க. ஏன் ஆகல அப்படின்னா, ஒருவரோட உழைப்பு என்னைக்குமே ஒரு குடும்பத்தை உயர்த்தறதுக்கான வழி கிடையாதுங்க. பல பேரோட உழைப்பும் சேரும் போதுதான் ஒவ்வொருத்தரோட தலைமுறையும் மாறுதுங்கிறாங்க. ரஜினிகாந்த் கோடீஸ்வரர் ஆனது அவர்னாலயா மக்கள்னாலயா? யோசிச்சு பாருங்க. அம்பானி கோடீஸ்வரர் ஆனது அவர்னாலயா மக்கள்னாலயா? அப்போ எங்க எப்படி நடக்குதுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 5 பேர் இருக்கிறாங்க சார். வாழ்க்கைங்கிறது அழகான புத்தகம் சார். நிறைய பேர் கேட்கல. இன்னும் ஒய்ஃபோட நிறைய பேர் நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, குழந்தைகளோட பேசுறது இல்ல. காலையில 9 மணிக்கு போனா நைட் 9 மணிக்கு நிறைய குழந்தைகள், பெண் குழந்தைகளோ மகனோ தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்ற அப்பாக்கள் அதிகம்ங்கிறாங்க. அவங்களுக்குள்ள பாட்டமே கம்மி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் குழந்தை கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். ஒரு ஏஜுக்கு மேல குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணாது. அதாவது அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 12 வயசு ஆகுது, ஒரு பையன் ஆகுது, பொண்ணு ஆகுது, ஒரு பையன் ஆகுது அப்படின்னா வாப்பா நம்ம வெளியில போயிட்டு, அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போறேன், ஃப்ரெண்ட்ஸோட கேரம் போர்டு விளையாட போறேன், ஃப்ரெண்டோட செஸ் விளையாட போறேன், ஃப்ரெண்டோட வெளியில போய் விளையாடுறேன். 12-15 வயசுக்கு மேல நம்ம குழந்தை கிடையாது. ஃப்ரெண்டை தேடி போயிடும். அப்ப நமக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்றோம்னு அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம கையில அந்த பணங்களை வச்சு சீக்கிரம் சம்பாதிச்சணும் ஒரு விஷயம். 2வது, வாழ்க்கைங்கிற அழகான ஒரு புத்தகத்துல பணம் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரை தயவு செய்து சீக்கிரமா முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிற அழகான புத்தகத்தை அனுபவிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் இஎம்ஐ வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த அழகான ஒரு பக்கத்தை, ஒரு இன்னும் அழகான புத்தகத்துல அந்த ஒரு பக்கத்தை இன்னும் படிக்காத அதை படிச்சா வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும் சார். நம்ம எங்க வேணா தோக்கலாம், எப்ப வேணா வந்து நமக்கு பணம் இல்லாம போல, கடன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் மாத்திரக்கான ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்னு மட்டும் இல்லைன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு திறமை இருக்காது. வளர்த்துக்காம இருக்கிறமான்னு பாரு. நீங்க 2 வீலர் ஓட்ட தெரியாத வரைக்கும் 2 வீலர் ஓட்ட தெரியாத திறமை இல்லாத ஒரு ஆள். ஓட்ட தெரிஞ்சுட்டா நீங்க திறமையான ஒரு ஆள், அறிவாளி. பிளைட் ஓட்ட தெரியலையா? பிளைட் ஓட்ட தெரியாத முட்டாளா இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம். ஓட்டி பழகிட்டா ஓகே, ரைட். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பழகிட்டா ஓகேவா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை அழகா இருக்கும். ஒரு 5 பேர்த்த டைரக்டா அந்த பிசினஸ்ல கொண்டு வா. ரைட். இந்த கம்யூனிட்டி பேஸ்டான ஒரு பிசினஸ் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை. இங்க நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். கண்டிப்பா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கக்கூடிய நபர் எனக்கு ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், இன்னும் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவேன், வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வரக்கூடிய நபர் ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு இங்கிருந்து
கூகுள் நிறுவனத்துக்கு சுந்தர் பிச்சை போனாரு வேலைக்கு தான். ரைட்டுங்களா? நீங்க சொல்லலாம் ஒரு அவ்வளவு கோடி வாங்குறாரு தெரியுமா சார்? அவ்வளவு கோடி கொடுக்குறாங்களா? அவ்வளவு கோடிக்கு அவர் உழைக்கிறாரா? அதை நம்ம புரிஞ்சு அவ்வளவு கோடிக்கு அவர் உழைக்கிறதுக்கான ரீசன் தான் கம்பெனியோட சிஓ போய் உட்கார வச்சுக்கலாம். அவரோட பிரெயின், அவரோட உழைப்பு, ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்காக தான் இன்னைக்கு அவருக்கு அவ்வளவு கோடி சம்பளம். ரைட்டுங்களா? அப்ப எல்லாரும் சுந்தர் பிச்சை மேல ஒரு வேலை கிடைக்குமானா கிடையாது. அப்போ நம்மளுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது வேலை செய்யறது நம்ம புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அப்போ ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிற நபர் ஜெயிச்சதே இல்லை. சச்சின் டெண்டுல்கர் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல படிச்சு முடிச்சிருந்தானே இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் கிடைச்சிருக்க மாட்டாரு. ரைட்டுங்களா? 10 வயசுல அப்பா அடிப்பானா நான் 10வது படிச்ச மட்டுமே உள்ள வந்து கிரிக்கெட்டுக்குள்ள ரிஸ்க் எடுத்தாரு. இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் பேசப்படுறாரு. தோனி ரயில்வே வேலையை விட்டுட்டு வந்தாரு, தோனி பேசப்படுறாரு. ரஜினிகாந்த் கண்டக்டர் வேலையை விட்டுட்டு வந்தாரு, பேசப்படுறாரு. ரைட்டுங்களா? இன்னைக்கு நீங்க சக்சஸ் பண்ண எல்லா பீப்புள்ஸுமே பாருங்க. எலான் மஸ்க் லாஸ்ட் ராக்கெட் ஏவும் போது தன்னோட மொத்த சொத்தையுமே விட்டுதான் ராக்கெட் ஏவுறாருங்க. 2 ராக்கெட் ஏவி ஃபெயிலியர். ஸ்பேஸ்க்கு ஏறின 2 ராக்கெட் ஃபெயிலியர். 3வது ராக்கெட் ஏவறாரு. அந்த ராக்கெட் போலினா பிளாட்ஃபார்ம் பார் த எலான் மஸ்க். அவங்களோட லாஸ்ட் ராக்கெட் ஏவும் போது இவன் பைத்தியக்காரன்னு சொல்லி சொந்த மனைவியும் குழந்தைகளையும் விட்டுட்டு போயிட்டாரு. இதை விட ஒருத்தனுக்கு ஒரு பெயின் இருக்குமா? இதை விட ஒரு வாழ்க்கைக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமா? நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போறது இல்லை சார். நம்ம அனலைசேஷன் பண்ணி நீ கம்ஃபர்டபுள் ஜோன்ல இல்லாம அங்கேயே இருந்துட்டு அப்படின்னா அங்கேயே தான் இருக்கணும். ஏதாவது ரிஸ்க் எடுக்காம வாழ்க்கை மாறாது. நம்ம யதார்த்தம் நம்ம புரிஞ்சு. அப்ப அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் உடைச்சிட்டு வர்றது என்ன? ஒரு ஜோன் உடைச்சிட்டு வர போறோம். என்ன ரிஸ்க் எடுக்க போறோம்? ஒரு $50 ரிஸ்க் எடுக்க போறது பிசினஸ்ல முதல்ல. சரிங்களா? ஒரு $50 ரிஸ்க் எடுங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. சரிங்களா? ஒரு 5000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வைங்க. இந்த 5000 ரூபாவை நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்னே வைங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கா நிறைய பேர் பிசினஸ்ல போடுறாங்க. ரைட்டுங்களா? அதுல ஒரு 5000 ரூபாய் பிசினஸ் ரிஸ்க் எடுக்க போறோம். இந்த 5000 ரூபாய் மூலம் தான் ஒரு 5 பிசினஸ் நம்ம 5 பேர்த்துக்கிட்ட நம்ம சொல்றோம். அப்பா நான் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு, கிரிப்டோ பத்தி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டேன். நீங்க அந்த பிசினஸ் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்களாவும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சரி, தயவு செய்து புரிய வைங்க. கிரிப்டோனா என்ன, பிளாக் செயின்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, கம்யூனிட்டினா என்ன, அது எல்லாத்தையும் தயவு செய்து புரிய வைங்க. புரிய வைக்காத எந்த நபரையும் உள்ள கூட்டு வந்து வெறும் உங்களுக்காக வாங்கணும் ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லாது. எனக்காக பண்ணிக்க போறேன் தயவு செய்து சொல்லாது. அவர்தான் உங்களையும் சேர்த்தி காலி பண்ணக்கூடிய முதல் ஆளுங்கிறது. சரிங்களா? உங்களுக்காக பண்றது, உங்களுக்காக மட்டுமே பண்ணுவாரு. உங்களுக்காக மட்டுமே பண்ணாருன்னா அவரும் ஜெயிக்க மாட்டாரு, நீங்களும் ஜெயிக்க மாட்டாரு. அதோட அந்த பிளாட்ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். நீங்க அங்கேயே தான் இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ புரிய வச்சு எடுங்க. ஒரு $50 பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 பேர்த்த நீங்க பண்ற மாதிரி பாத்துக்க. 50ல இருந்து இப்ப நான் சொல்லிடுறேன், $50 இருந்து $1000 நீங்க பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.3%, 30% பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 200% கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1 lakh பண்றீங்கன்னா 2 lakhs தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? $1000 பண்ணி $2000. இதுதான் கால்குலேஷன். இப்ப $1050 $5000 பண்ணீங்கன்னா 0.35% வந்து கிடைக்கும். அது 200% கிடைக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா $5050 பண்றீங்க, $1,00,000 பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.40% கிடைக்கும், பிளஸ் 200% கிடைக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணி நம்ம வெளியே எடுக்கிறது கிட்டத்தட்ட 5% வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி பூலுக்கு போயிருக்கு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லிக்விடிட்டி போகும். நீங்க ஃபர்ஸ்ட் வித்ட்ரால் கொடுக்கறது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் லிக்விடிட்டி பூலுக்கு போயிடும். லிக்விடிட்டி பூலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் லிக்விடிட்டியா இருக்கும். நம்மளுக்கு வந்து அடுத்த டீம் வரும்போது இது பண்ணும்போது ரிவார்ட்ஸாவோ வெளியில வரப்போ ஒரு பெரிய ஹெல்ப்பா கம்பெனிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் லிக்விடிட்டி பூல். ரெண்டாவது வந்து மினிமம் $20 வந்தாலும் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். $20 வந்தாலும் வித்ட்ரால் கொடுத்துக்கிட்டு நேரா கொண்டு போய் யூபிட் ஷாப்ல கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷாப் பண்ணிட்டு, சரிங்களா, அங்க ஷாப் பண்ணிட்டு நம்மளோட யூஎஸ்சி கேஸ் பீஸ் காயின், அதுல உங்க லீடர்ஸ் கேளுங்க சொல்லுவாங்க, கேஸ் பீஸ் காயின் அங்க ஒரு 4 காயின் தேவைப்படும். நீங்க $50 பண்ணாலும் சரி, $50 பண்ணாலும், $1000 பண்ணாலும் நீங்க அந்த கேஸ் பீஸ் காயின் வேணும். அந்த மாதிரி தண்ணிக்கும் போது உங்களுக்கு அதுல போட்டு நீங்க ட்ரிபிள்எம்சி காயின் உங்களுக்கு வந்த காயின், அதாவது நீங்க கொடுக்கறது ட்ரிபிள்எம்சி காயின், எடுக்கிறது ட்ரிபிள்எம்சி காயின். அதாவது பேங்க்ல பணம் போடுவீங்க, பேங்க் எப்படி திருப்பி உங்களுக்கு பணமா கொடுக்குது, அதே மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்க, இங்க ட்ரிபிள்எம்சி காயின் டேக்கன் கொடுக்குறீங்க. அதாவது டேக்கிங் ப்ராசஸ்ங்கிறது கம்பெனிக்குள்ள ஒரு காயினை வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணி ரேட் ஏறும் போது வித்துக்கலாம். இது நடைமுறை கிரிப்டோ. சரிங்களா? ஆனா கம்யூனிட்டி கிரிப்டோ அப்படிங்கிறது ஒரு காயினை வாங்கி நீங்க திரும்பி கம்பெனிக்குள்ளே ஸ்டேக்கிங் கொடுத்துக்கிறீங்க. இதுக்காக கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஸ்டேக்கிங் கொடுத்து அந்த காயினை ஹோல்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல, இதனால கம்பெனி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த ப்ராஜெக்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது அது ஹோல்ட் பண்றதுனால ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு ஸ்டேக்கிங்க்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்ங்கிறாங்க. அப்போ ஒரு $20 வருது. இமிடியேட்டா நீங்க யூபிட் ஷாப்ல கொண்டு போய் ஷாப் பண்ணி நீங்க
அதை யூஎஸ்டிடியா மாத்திக்க முடியும். இதுல பெரிய காம்பவுண்டிங் போனஸ் அப்படிங்கிறது 30% ஒரு 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்றீங்க, வித்ராலே பண்ணல, உள்ள வச்சுக்கிறீங்க அப்படின்னா 1% எக்ஸ்ட்ரா கம்பெனி கொடுப்பாங்க. சரிங்களா? இதே 60 நாள் வைக்கிறீங்க 2% கொடுப்பாங்க. சார் இது எதுக்கு சார் கொடுக்கணும் 1% டக்குன்னு எதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா ஹோல்ட் பண்ணும்போது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, கிரிப்டோ எப்ப வளரும், கிரிப்டோட ரேட் எப்படி அதிகமானா ஒண்ணு ப்ராஜெக்ட் வச்சு வளர்ற மாதிரி அந்த கிரிப்டோ ஹோல்ட் பண்ணும்போது வளரும். ஒரு ஹோல்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ஒரு 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 10 கல்லு கூட வச்சு, ஒரு சும்மா ஒரு சாதாரண கல்லை வச்சு, இந்த கல் உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருகிட்டயுமே கிடைக்காது. அந்த கல்லுனா அந்த கல்லு நீங்க எங்கேயுமே வச்சு நீங்க உங்ககிட்ட தான் இருக்கிற பத்திரமா வச்சுக்கிறீங்க அப்படின்னா கல்லு கூட விளையுது. ஆனா எல்லாரும் விரும்புவாங்க, இந்த கல்லு அற்புதமான கல், இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கல்லோட விலையேறு. அப்பா இந்த கல்லு கொடுப்பா, இந்த 10,000, இந்த கல்லு கொடுப்பா, 20,000 ஒரு கால் வரும், 50,000. ஏன்னா அதோட மதிப்பு ஹோல்ட் பண்ணி அதோட வேல்யூ அதிகப்படுத்த முடியும். அப்ப கிரிப்டோங்கிறதை ஹோல்ட் பண்ணும்போது வேல்யூ அதிகமாகும். அப்ப கம்பெனி என்ன பண்றது, அந்த வேல்யூ அதிகமாக்குறதுக்கு நீங்க கம்பெனிக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க ஒரு பார்ட்னரா நீங்க கம்பெனிக்கு வேலை செய்யறீங்கிறதுக்காக உங்களுக்கு 30 நாளுக்கு 1%, 60 நாளுக்கு 2% வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. ரைட். நெக்ஸ்ட் விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் லெவல் இன்கம். எப்படி லெவல் இன்கம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். லெவல் இன்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். இந்த லெவல்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேருக்கு நீங்க டைரக்டா கொடுக்குறீங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். அந்த 5 பேரும் 5 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா செகண்ட் லெவல், உங்களுக்கு 2வது லெவல். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட 25% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். உதாரணத்துக்கு எனக்கு $50 உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த $50 கொண்டு வந்தது கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கையும் 25% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். சரிங்களா? அவங்க உங்களுக்கு அங்கிருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான விஷயம் 25% ரிட்டர்ன்ஸ் வரும். இதுக்கு நீங்க ஒரு டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கோம். அதே நம்மளால திறமசாலை 5 டைரக்ட் போட்டு தான் வருவோம். சரிங்களா? நான் சொல்றேன் கம்பெனியோட ரூல்ஸ், ஒரு டைரக்டாவது நீங்க கொடுத்தீங்கன்னா 25% நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இதே 2வது லெவல் வர்றீங்க அப்படின்னா 15% கிடைக்கும். ஆனா இதுக்கு நீங்க 2 டைரக்ட் கொடுத்துருக்கோம். 3வது லெவல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 10% கிடைக்கும், இதுக்கு 3 டைரக்ட் கொடுத்துருக்கோம். 4வது லெவலுக்கு 5% கிடைக்கும், 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 5வது லெவலுக்கு 2% கிடைக்கும், 5 லெவல் டைரக்ட் கொடுத்துருக்கணும். 6வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா 2%, 6 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 7வது லெவல் 2% கிடைக்கும், ஆனா 7 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 8வது லெவல் 2% கிடைக்கும், 8 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 9வது லெவல் 2% கிடைக்கும், 9 டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கணும். 10வது லெவல் 2% கிடைக்கும், 10 டைரக்ட் கொடுத்துருக்கணும். ஆனா ஸ்டார் டைரக்ட் அப்படிங்கிற ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது என்ன சார் ஸ்டார் டைரக்ட், நான் பின்னாடி சொல்றேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா 11 இருந்து 15 லெவல் 1% வரைக்கும் 13 டைரக்ட் கொடுத்திருக்கணும். எம்ப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது 16 இருந்து 20 லெவல் வரைக்கும் 0.5% 16 டைரக்ட் முடிச்சிருக்கணும். கிளாடியேட்டர் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 21 இருந்து 30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0.10% கிடைக்கும். இதுக்கு நீங்க 20 டைரக்ட் கொடுக்கணும். நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் என்ன ரேங்க் சார்? கம்மிங், நான் திருப்பி வரேன். சரிங்களா? இது என்ன ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் சொன்னேன் ஸ்டார் டைரக்ட். இந்த ஸ்டார் டைரக்டருக்கு என்ன சார் பண்ணணும்? ஸ்டார் டைரக்டருக்கு முதல்ல நான் சொன்ன ஒரு 5 பேர்த்த நீங்க கொண்டு வாங்க. ஒரு 5 டைரக்ட் உள்ள கொண்டு வந்துட்டு இதுல 5 டைரக்ட்ல 3 டைரக்ட மட்டும் ஸ்ட்ராங் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணு. 5 டைரக்ட் கொண்டு கொடுப்பீங்க, அது எது வேணா இருக்கலாம், ABCD எது வேணா இருக்கலாம். அதுல ஒரு 3 டைரக்ட ஸ்ட்ராங் பண்ணு. இப்ப ஸ்ட்ராங் பண்றதுல 3 டைரக்ட்ல 1, 2, 3 இருக்கலாம், 4, 5 இருக்கலாம். அது ABCD எது வேணா இருக்கலாம். அதுல நீங்க சொல்லக்கூடிய டைரக்ட் கொடுத்ததுல ஒரு டைரக்ட்ல இருந்து ஒரு சைடு பவரா இருக்கும். அந்த பவர் சைடு 40% பிசினஸ் கொண்டிருக்கும். சரிங்களா? அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $15,000 நீங்க பிசினஸ் கொடுத்துருக்கணும். அந்த $15,000 பிசினஸ் ஒரு சைடு 40%, அடுத்துல 30%, அடுத்துல 30% வந்துருச்சுன்னா நீங்க ஸ்டார் டைரக்ட் அப்படிங்கிற அங்கீகாரம். இதுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்துடணும். 5 பேருக்கு நீங்க டைரக்ட் கொடுத்துருக்கணும், 30 பேர் டீம் இருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 நாள்ல பண்ணிருக்கணும். 60 நாள்ல பண்ணிருந்தீங்கன்னா $275 மதிப்பிலான ட்ரிபிள்எம்சி காயின் உங்களுக்கு ரிவார்ட்ஸா வரும். உடனே நான் சொன்ன யூபி டாப் கொண்டு போய் நீங்க அது யூஎஸ்டிடியா மாத்திக்கணும். ரைட்டுங்களா? இது ஒரு விஷயம். எதுக்கு சார் டைம் லிமிட்? டைம் லிமிட் வேணுங்க. டைம் லிமிட் இருக்கும்போது நம்மளோட வேகம் அதிகமாகும். கரெக்டுங்களா? ஒரு 12th படிக்கும்போது ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குல்ல. ரைட்டுங்களா? ஒவ்வொன்றுக்குமே டைம் இருக்கும். பெண் குழந்தை கட்டிக்கிறதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டைம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க டைம் இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் அடுத்த பலமான அடி எடுத்து வைக்கிறதுக்கு விஷயங்கள் தோணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம மூளை யோசிக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு விஷயத்தை யாருனாலும் கொடுக்கவே முடியாது.
யாருமே சொல்லித்தரவே முடியாது. யாரும் இப்ப ஒரு 10 அடிக்கு ஒரு சுவர் இருக்குதுன்னு, ஒரு 10 அடிக்கு ஒரு சுவர் இருக்குது. ஒரு டாக் வேகமா நீங்க போய் அந்த 10 அடி சுவரை குதிக்க சொன்னீங்கன்னா குதிக்கவே மாட்டீங்க. இது ஒரு டாக் வந்து வேகமா துரத்துதுன்னா 10 அடியில 15 சுவரா இருந்தாலும் எப்படியாவது ஏறி குதிச்சு நீங்க வெளில போயிடுங்க. காரணம்னா அந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் நம்ம பிரெயின் வந்து வேற லெவல்ல வேலை செய்யும். அப்ப டைம் லிமிட் அப்படிங்கிறது நம்ம பிரெயினை ஆக்டிவ் பண்ணி சீக்கிரமா அந்த ரேங்க் முடிக்க வச்சு உங்களை லீடர் ஆகிறதுக்கான குவாலிட்டி ஏற்படுத்துறாங்க. அது நமக்கு ரைட். அப்போ இங்க எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வரணும் அப்படின்னா $45,000 வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல 40, அடுத்துல 30, அடுத்துல 30 3 லெக்லிங் பண்ணிருக்கணும். $200 செல்ஃப் ஸ்டேக் கொடுத்துருக்கணும். 7 பேரை டைரக்டா கொடுத்துருக்கணும். 75 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க டீம்ல இருக்கணும். இதுக்கு 90 நாள் டைம் கொடுக்குறாங்க. இது $850 கிடைக்கும். அதே மாதிரி டைட்டன் ரேங்க் வரும்போது 1,25,000 பிசினஸ் நீங்க கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல 40, செகண்ட்ல 30, அடுத்துல 30% கொடுக்கணும். நீங்க செல்ஃப் ஸ்டேக்க ஒரு 500 டைரக்ட் பண்ணிக்கணும். 10 டைரக்ட் டைம் கொடுத்துருக்கணும். 20 பேர் உங்க டீம்ல இருக்கணும். இதுக்கு 120 நாள் கம்பெனி டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிளாடியேட்டர் அப்படிங்கிற ஒரு ரேங்க் இருக்குது. கிளாடியேட்டர் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 15 செல்ஃப் ஸ்டேக் வந்து ஒரு 1000 செல்ஃப் ஸ்டேக் $1000 செல்ஃப் ஸ்டேக் நீங்க கொடுத்துருக்கணும். டைரக்ட் வந்து ஒரு 15 டைரக்ட் கொடுத்துருக்கணும். ஒரு 1000 பேர் உங்க டீம்ல இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 டைட்டன் டைரக்டர் நீங்க உருவாக்கிருக்கீங்க. ரொம்ப முக்கியம் சார். இது வரைக்கும் நெட்வொர்க்ல ஒரு வருஷம் டிராவல் பண்ணிருக்கிறேன் சார். நெட்வொர்க்கை தவிர ஒரு துறையில ஒருத்தனை ஜெயிக்க வச்சா தான் ஜெயிக்க முடியுங்கிற துறை உலகத்துல கிடையவே கிடையாது. உண்மையான ஒரு பிசினஸ் பண்றேன். அன்புமணி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு மாம்பழ கடையை வைக்கிறேன். ஆப்போசிட்ல ஒரு மாம்பழ கடை இருக்கு, சரிங்களா? அந்த மாம்பழ கடை சூப்பரா ஓடிட்டு இருக்கு. நான் மாம்பழ கடை வைக்க சேல்ஸ் இல்லை. நான் என்ன நினைப்பேன், அப்பா இந்த கடை ஒரு நாள் பூட்டினா எனக்கு சேல்ஸ் வரும் அப்படின்னு நினைப்போம், சரிங்களா? இல்ல இந்த கடை வேற எங்காவது மாத்தினா ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்தாலோ ஏதாவது வந்துச்சுன்னா நான் என் கடை டெவலப் ஆகும்னு நினைப்போம், கரெக்டுங்களா? இன்னொருத்தரை அழிச்சா தான் மாம்பழ கடையா இருந்தாலும் குறைக்க முடியும், ரைட்டுங்களா? ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் 4 பேர்த்தை வாழ வச்சு அடுத்த இடம் போறதுக்கான வாய்ப்பு டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப 4 குடும்பத்தை நம்ம டைட்டன் ரேங்க் அச்சீவ் பண்ண வைக்கிறோம். 4 குடும்பம் உங்க தலைமுறைக்கு பேசு. ஒரு சாதாரண இருப்பார் ஒரு நண்பர், சரிங்களா? ஒரு 15,000 10,000 வேலைக்கு போன உள்ள கூட்டிட்டு வந்து நீங்க பிசினஸ் சொல்லி கொடுத்து எப்படி பேசணும், எப்படி நிக்கணும், எப்படி போய் அப்பாயின்மெண்ட் பேசணும், நெட்வொர்க்னா என்ன, கிரிப்டோனா என்ன, இதெல்லாம் ஒரு நாலேஜ் கொடுத்து அவர் ரெடி பண்ணி விட்டு ஃபீல்ட்ல விட்டு அவர் கூட போய் சப்போர்ட் பண்ணி அவர் டைட்டனா எடுத்துட்டு 15,000 சம்பாதிச்சு நம்புற 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுங்க எப்படி இருக்கு? ஒரு நல்ல காரு, வாடகை வீட்டு, சொந்த வீடு அப்படி எல்லாம் மாத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட வாழ்க்கை மாத்துறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாத்துறது உங்களுக்கு சத்தியமான வார்த்தை என் லைஃப்ல உணர்ந்து, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இங்க பார்க்கப்படுது, சரிங்களா? இங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் டைட்டன் 4 டிஃபரெண்ட் லைக் இருக்கணும். அதை புரிஞ்சுங்க, 4 டிஃபரெண்ட் லைக் $8,000 ஒருத்தர் உள்ள டிப்ளமசி காயின் நமக்கு ரிவார்ட்ஸா வரும். அதே மாதிரி நைட் ரைடர்ஸ் வரும்போது $2,500 நீங்க செல்ஃப் டேக் பண்ணிருக்கணும். 20 டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கணும், சரிங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிளாடியேட்டரை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அச்சுவர்த்தா கொண்டு வந்து 4 டிஃபரெண்ட் லைக்ல கொண்டு வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு $30,000 செல்ஃப் இதுக்கு வந்து டிப்ளமசி காயின் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸா கிடைக்கும், சரிங்களா? அடுத்து வந்து லைக் சொல்லக்கூடிய இந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா $5,000 நீங்க செல்ஃப் டேக் பண்ணிருக்கணும். 20 பேர் உங்க டீம்ல டைரக்டா நீங்க கொடுத்துருக்கணும். பிளஸ் நைட் ரைடர்ஸ் அப்படின்னு ரேங்கை முடிக்க வச்சிருக்கணும். 5 டிஃபரெண்ட் லெக்ல இருக்கணும், சரிங்களா? 5 பேர்த்த முடிக்க வைக்கணும், சரிங்களா? 5 பேர்த்த முடிக்கணும். 5 டிஃபரெண்ட் லெக் 5 நைட் ரைடர்ஸ் முடிக்கணும். 5 டிஃபரெண்ட் லெக் மற்றொன்று ஏபி இதுக்கு நான் 5 லெக் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்ன தெரியுங்களா? இந்த லெக் 5 லெக்க போடுங்க. 3 லெக்க முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. அடுத்த 2 லெக்க ஈஸியா ஸ்ட்ராங் ஆயிடும், சரிங்களா? இங்க இருந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அடுத்து உட்பட அதை நீங்க அடுத்த ரேங்க் முடிச்சிருக்கான வேலை, ரைட்டுங்களா? அப்படி பண்ணும்போது வரும், சரிங்களா? அடுத்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ரிவார்ட்ஸ் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட $1,00,000 நீங்க செல்ஃப் டேக் பண்ணிருப்பீங்க. 20 பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட 20 பேர் உங்க டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கணும். 5 எலைட் அச்சீவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 5 டிஃபரெண்ட் லெக்ல கொண்டு வந்தீங்கன்னா $3,50,000 உங்களுக்கு வந்து டிப்ளமசி காயின் ரிவார்ட்ஸா கிடைக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய விஷயம் 1,50,000 $15,000 வந்து செல்ஃப் டேக் நீங்க பண்ணிருக்கணும். 20 டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கணும். பிளஸ் வந்து 5 லெஜெண்டரி அச்சீவர்ஸ் உருவாக்கணும். 5 டிஃபரெண்ட் லெக்ல இருக்கணும். $5,50,000 ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எம்பையர்னு சொல்லக்கூடிய ஒரு ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $25,000 நீங்க செல்ஃப் டேக் பண்ணிருக்கணும். 20 பேருக்கு நீங்க டைரக்டா கொடுக்கணும்.
5 கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கி இருக்கும். 5 டிஃபரெண்ட் லெக்ல இருந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $7,80,000 உங்களுக்கு டிப்ளமசி காயின் ரிவார்ட்ஸா கிடைக்கும். ரைட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் போனஸ், அதை வித்ட்ரால் பண்ணும்போது ஹோல்ட் பண்றீங்களா அதுக்கு 4% கம்பெனி கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் ஒரு இந்த கம்பெனி ஒரு 9% கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து வரும்போது 15% வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் கிடைக்கும். எப்படி நம்ம ஹோல்ட் பண்றோமோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட வித்ட்ரால் பண்ணும்போது $20 மேக்ஸிமம் நீங்க டிப்ளமசி காயின் கொடுக்குறீங்க. டிப்ளமசி காயின் ரிட்டர்ன் வாங்க போறீங்க. ஒன்லி டிப்ளமசி காயின் மினிமம் $20 வந்தா கொடுத்துக்கலாம். 10% வந்துன்னா கேஷ் பீஸ் வித்ட்ரால் கேஷ்க்காக நம்ம இது பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து கேஷ் அப்ளிகேஷன் போயிடும். பிளஸ் 1% ஆல் ஈகோ சிஸ்டத்துக்கு போயிடும். 1% நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது 1% ஆல் ஈகோ சிஸ்டத்துக்கும் போயிடும். எதுக்காக அப்படின்னா ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும்போது உங்க நம்ம காயின் டெவலப் ஆகும், பிசினஸ் டெவலப் ஆகும், கம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அந்த 1% எதுக்காக போகும். அதே மாதிரி சரிங்களா? அதே மாதிரி மல்டி டைரக்ட் ரெஃபரல் லெவல் வந்து பெரிய லெவல்ல இன்கம் நம்மளால கொடுக்க முடியுங்கிறாங்க. அதே மாதிரி உள்ள கம்யூனிட்டி நீங்க வருது. நான் சொன்ன X2 கிடைக்கிற இடத்துல நீங்க கம்யூனிட்டி டெவலப் பண்ணி இருக்கா சொன்னா X3 கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு $1,000 நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்டரா உள்ள வர்றீங்க $2,000 கிடைக்கும். இதை பிசினஸா உள்ள வர்றீங்க, பிசினஸா பண்றீங்கன்னா X3 கிடைக்கும். ஆனா இங்க இன்வெஸ்டரா யாரையுமே வேணாம், பட் பிசினஸா கொண்டு வர்றவர்கள் புத்திசாலித்தனமான விஷயம் இருக்கும். ரைட். அடுத்த டிஸ்க்ளைமர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்லியிருப்பேன் சரிங்க, கிரிப்டோங்கிறாங்க, ஸ்கேம்ங்கிறாங்க, இதுங்கிறாங்க, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஆனா நான் சொல்லியிருப்பேன் இங்க ரிஸ்க் எடுக்கிறோமா அப்படின்னா 200% ரிஸ்க் எடுக்கிறோம் சார். நான் சொல்லியிருப்பேன் கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வாங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னது. ரிஸ்க் எடுக்கிறோமா இருக்கிறேன். எப்படி சார் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இதை நம்ம உணரணும். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு கோல்டு போன வாரம் என்ன விலை வச்சுச்சு? 8,450 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 9,090 ஜம்ப் ஆச்சு. ரைட்டுங்களா? இப்ப ஏற்ற இறக்கம் கோல்டு இருக்கா? சரிங்களா? இப்ப நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துங்க, ஏற்ற இறக்கம் இருக்கா? ரைட்டுங்களா? இல்ல ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே சார் ஏற்றம் இறக்கம் இருக்கா? சார் அம்பானியோட பிசினஸ் எடுத்துங்க, ஏற்ற இறக்கம் இருக்குமா? எலான் மஸ்கோட பிசினஸ் எடுத்துங்க, ஏற்ற இறக்கம் இருக்குமா? வசந்த் கோ ஓனரோட கம்பெனி எடுத்துக்கங்க, ஏற்ற இறக்க அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்ற ஒரு பிரான்ச்ல அதிகமாகும், ஒரு பிரான்ச்ல கம்மியாகும். ஏற்ற இறக்கம் இருக்குமா? இருக்காது சார். ஏற்ற இறக்கம் இருக்கும். ரஜினிக்கு ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. கமலுக்கு ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. சரிங்களா? இங்க தங் லைஃப் பெருசா ஓடல. ஆனா அடுத்து முன்னாடி எடுத்த படம் வந்து கமலுக்கு பெரிய பீக் கொடுத்துச்சு, பெரிய விஷயம் கிடைச்சு. ரைட்டுங்களா? அப்போ இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி ரஜினி எடுத்த ஒரு படம் ஓடல. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வந்து பெரிய லெவல்ல, ஜெயிலர் 1 வந்து பெரிய லெவல்ல ஓடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா பிசினஸ்லயும் சரி, எல்லா விஷயத்திலையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளவாங்க. அதனாலதான் சொன்னேன், இன்வெஸ்டர் என்னைக்கு ஒரு பிசினஸ்ல கொண்டு வர்றீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய போது அது காயினோட ரேட் கம்மியாயிடுச்சுன்னா அது இதே கம்யூனிட்டி பேஸ் உள்ள கொண்டு வாங்க. நெட்வொர்க் பொறுத்த ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு கிரிப்டோல வந்து ஒரு காயினை நீங்க வந்து அதாவது வாங்கி வைக்கிறத விட, அதாவது வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த காயினை வாங்கி வைக்கிறத விட புத்திசாலித்தனம் எது தெரியுமா? நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்து கம்யூனிட்டி கொண்டு வந்து அந்த காயினை சம்பாதிச்சு வைக்கிறது. சார் உதாரணத்துக்கு வந்து ஒரு காயின் காயின் எடுத்துங்க, ஒரு கிரிப்டோ உள்ள வரேன் கிரிப்டோக்குள்ள. சரிங்களா? ஒரு காயின் வந்து இன்னைக்கு ஒரு $500 ஒரு காயின் போகுதுன்னு, ஒரு காயின் ஒரு ரேட் $500 போகுதுன்னு உதாரணத்துக்கு. சப்போஸ் நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்து ஒரு இன்வெஸ்டர் உள்ள கொண்டு வரீங்க, திடீர்னு ஒரு $250 ஆயிடுச்சு அப்படின்னா அங்க அவருக்கு நஷ்டமாகலாம். வச்சிருந்தாருன்னா ரேட் ஏறும். சில நாலேஜ் இல்லாத மக்கள் வித்துறாங்க, பிரச்சனையாகுது. ரைட்டுங்களா? சப்போஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் ரேட் ஏறிச்சுன்னா வித்துருவாங்க. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் போட்டாங்க. இன்ன வரைக்கும் வச்சிருக்க நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்த வருஷமே எடுத்துட்டா ரிட்டர்ன் வருமா? 10 வருஷம் ஹோல்ட் பண்ணாதான் அதோட வளர்ச்சி கிடைக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு அசெட்டா இருந்தாலும் வைக்கணும். இன்னைக்கு ஒரு லேண்ட் நீங்க வாங்குறீங்க, நாளைக்கு போய் வித்தீங்க, அந்த லேண்ட் அதே ரேட் எடுக்க வைக்க அது கம்மியா விற்கும். ரேட் ஏறி இருக்குமா? ஒரு 10 வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா ரேட் அதிகமா. இன்னைக்கு கோல்டு நீங்க வாங்குறீங்க, டக்குனு நாளைக்கு போய் விற்கிறீங்கன்னா ஒன்னு ரேட் அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். இல்ல ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் ஏறும். அது சில்வரா இருக்கலாம், கோல்டு எல்லாமே தான். ரைட்டுங்களா? அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்காத நபர்கள் இன்வெஸ்டா உள்ள கொண்டு வர வாய்ப்பு பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? நான் சொல்றது எப்படி சம்பாதிக்கிறது. இப்ப கம்யூனிட்டி கொண்டு வந்துட்டீங்க, ஒரு $500 போற காயின் இப்ப கம்யூனிட்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி மூலமா உள்ள வரக்கூடிய நபர்கள், இந்த கம்யூனிட்டி பேஸ் இருக்கு பாருங்க, உள்ள வர்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய காயின்ஸ் அது மூலமா நீங்க சம்பாதிக்கிறீங்க. இப்ப $500 காயின் போற காயின் $300 போனாலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லை சார். கம்யூனிட்டி பேஸ்ல வச்சுக்கீங்க. நெட்வொர்க்கா போய் என்னைக்கு நஷ்டம் கிடையாது, நஷ்டம் ஆகாது. இப்ப $300 போகுது,
அப்படின்னா இது எப்படி நீங்க கம்யூனிட்டி மூலமா அது ஜூம் மூலமா உட்கார்ந்து பெரிய செலவும் பண்ணாம ஒரு கம்யூனிட்டி கொண்டு வந்துட்டீங்க. இல்ல நீங்க ஃபீல்டுக்கே போனீங்கனாலும் கூட அவ்வளவு பெரிய கேஷ் செலவு பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணும்போது ஒரு ஏரியாவுக்கு போவீங்க, டெவலப் ஆயிடுச்சு விட்டு போட்டு வந்துருவீங்க, ரைட்டுங்களா? அப்போ அங்கிருந்து வரக்கூடிய நிறைய கம்யூனிட்டியோட காயின்ஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஒரு 500 ரூபாய் போற காயின் 300 ரூபாய் போனா கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது, அது ப்ராஃபிட். அப்ப எது நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இன்வெஸ்டர் கொண்டு வர்றது ப்ராஃபிட் கிடையாது, நீங்க கம்யூனிட்டி கொண்டு வர்றதா ப்ராஃபிட்னு புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் நெட்வொர்க்கா பண்றீங்களோ இந்த தொழில் பெரிய லெவல்ல கை கொடுக்கும், ரைட்டுங்களா? அப்ப கம்யூனிட்டியை கொண்டு வர்றதுதான் புத்திசாலித்தனமான வேலை. ரெண்டாவது புரிய வச்சு கொண்டு வாங்க, அது புத்திசாலித்தனமான ஒரு வேலை, ரைட்டுங்களா? திட்டோன என்ன ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்காக வான்னு நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க. ஜூம் மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைங்க, நீங்க போய் அப்பாயின்மெண்ட் பேசினாலும் உடச்சு பேசு கொண்டு வாங்க. 5% கிடைக்கும், 10% கிடைக்கும், இந்த மாதிரிலாம் எந்த நபரையும் உள்ள கொண்டு வர வேணாம். ஸ்ட்ராங்கான விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இங்க நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் உண்மைதான், ஆனா எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்க போறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கல அப்படி சொல்லி கூட்டுவாங்க. ஒரு 15,000 சம்பாதிக்கிற இங்க ரிஸ்க் எடு, கிடைக்கிற டைம் இங்க கொடு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைக்கிற டைம் இங்க கொடுங்க, நம்மளால சம்பாதிக்க முடியும்னு புரிய வச்சு கூட்டு வைப்பாங்க. கம்யூனிட்டியே டெவலப் பண்ணுங்க, $50 டெவலப் பண்ணுங்க, அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு போலாம். கையில இருந்து காசே போட வேண்டியது இல்லை, கையில இருந்து காசே போடாம சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இல்ல கிரிப்டோவும் விதிவிலக்கு கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரைட், ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு தருணத்துல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணது பெரும் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். இந்த எனக்கு வாய்ப்பு திரும்ப ஒருக்க சக்சஸ் டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஜெயக்குமார் சார், சந்தோஷ் சார், ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை இந்த பிசினஸ் இன்ஜினியர்ஸ் படுத்தின நித்தி நண்பர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ. இந்த தருணத்தில் உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சியோட இங்கிருந்து நான் விடைபெறேன். மற்றும் ஒரு மீட்டிங் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.